அவள் பெயர் ஸ்ரீஜா. வயது 32. கல்யாணமாகி 7 வருஷம். கணவன் கௌதம். நல்ல வேலை, நல்ல சம்பளம், எப்போதும் புன்னகை, வீட்டுக்கு நேரத்தோடு வருவான். மகள் தியா 6 வயது. அப்பா அம்மாவைச் சுற்றி விளையாடும் சின்னஞ்சிறு குயில். வீடு, கார், விடுமுறை பயணங்கள் எல்லாம் பார்ப்பதற்கு பளிச்சென்றிருக்கு. ஆனா ஒரு நாள் அவன் வந்தான். பேர் வினோத். வயது 45. கௌதமை விட 14 வயது அதிகம். தலைமுடி முழுசா இல்லை, மத்தியில் வழுக்கை, பக்கவாட்டில் சில முடிகள். வேலை போச்சு, கடன் இருக்கு, தாய் நோயில் இருக்கா, தனியா ஒரு சின்ன அறை வாடகைக்கு இருக்கான். பணம் இல்லை, பெரிய கனவு இல்லை, அழகு இல்லை. ஆனா ஸ்ரீஜாவுக்கு ஏன் இப்படி ஆகுது? முதல் முறை சந்திப்பு தியாவின் பள்ளியில். வினோத் அங்கே பள்ளி வாகன ஓட்டுநராக வேலை பார்க்கிறான். ஒரு நாள் மழை கொட்டுது. ஸ்ரீஜா காரை எடுக்க முடியல. வினோத் தன் குடையை நீட்டி, வாங்க மேடம், நான் வண்டியோட கொண்டு விடுறேன்னு சொன்னான். அவன் கண்களில் ஏதோ ஒரு அமைதி. ஸ்ரீஜாவுக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ அசைவு. பிறகு அது தொடர்ந்தது. தியாவுக்கு ஜூரம் வந்தா வினோத் மட்டும் எப்படி இருக்கு குழந்தைன்னு மெசேஜ் செய்வான். கௌதம் வெளியூர் போனா இருட்டுல பயமா இருந்தா சொல்லுங்க, நான் வாசலில் நின்னுக்கிறேன்னு சொல்வான். பணம் கொடுக்க முடியாது, ஆனா நேரத்தை முழுசா கொடுப்பான். அவன் பேச்சு ஸ்ரீஜாவோட ஆன்மாவை தொடும் மாதிரி இருக்கு. இவனை நான் முன் ஜென்மத்துல தெரிஞ்சிருக்கேன்னு தோணுது. அவங்க எல்லை மீறல, ஒரு தவறான வார்த்தை கூட பேசல, தனியா சந்திச்சதே இல்லை. பள்ளி வாசலில், பஸ் ஸ்டாண்டில் மட்டும் பேசிக்குவாங்க. ஆனா ஸ்ரீஜாவோட இதயம் அவனை நினைச்சு இரவு முழுக்க துடிக்குது. கௌதம் பக்கத்தில் படுத்திருப்பான். அவன் கை ஸ்ரீஜா இடுப்புல விழும். ஆனா ஸ்ரீஜாவுக்கு வினோத்தோட குரல் தான் கேக்குது. கண்ணை மூடினா வினோத்தோட முகம்தான் வருது. இரவு 12 மணி. கௌதமும் தியாவும் தூங்கிட்டாங்க. என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒருத்தவரை நினைச்சா என் இதயம் நிறையுது. அவர் என் கணவரை விட எதுவுமே இல்லை. பணம் இல்லை, அழகு இல்லை, எதிர்காலம் இல்லை. ஆனா எனக்கு அவரோட ஆன்மீக தொடர்பு மாதிரி தோணுது. நாங்க எல்லை மீறல, ஆனா என் உள்ளே ரொம்ப உணர்வு இருக்கு. இதை எப்படி மறக்கிறது? யாராவது சொல்லுங்கள். நீங்கள் ஸ்ரீஜா இடத்தில் இருந்திருந்தால் அந்த அனுப்பு பொத்தானை அழுத்தியிருப்பீர்களா? அல்லது என்ன செய்வீர்கள்? உங்கள் அனுபவத்தை சொன்னால் யாரோ ஒரு ஸ்ரீஜாவுக்கு ஒளியாகலாம்.